ராசி சக்கரத்தில் 10வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் 30 நாட்களும் எப்படி இருக்குது, உங்களுடைய அக இருள் புற இருள் ரெண்டும் நீங்கி ஒரு ஒளிமயமான பிரகாசமான லைஃப் வேணும் இன்னும் நினைக்கிற நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் நாங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அமாவாசை அன்னைக்கு மாலை வேளையில் சூரியன் மறைந்த பிறகு மண் விளக்கு அல்லது ஒரு விளக்கேற்றி நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரு விளக்கேற்றி நிலைவாசப்படியிலோ அல்லது துளசி செடி இருக்குது அப்படின்னா அந்த துளசி செடி அருகிலேயோ விளக்கேற்றி வழிபடுறது ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும். விளக்கேற்றுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில நேயர்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்கும், பெருமாள் அருளும் அந்த மகாலட்சுமி தாயாரோட அருளும் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய ஒரு யோகம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சனியோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வீட்டில் செல்வம் பெருகும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். சரி வாங்க, நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைந்திருக்கு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அக இருள் புற இருள் ரெண்டும் நீங்கி நீங்கள் இந்த மாதத்தில் வெற்றி பெற போகிறீங்களா, கிரக அமைப்புகள் எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும், எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த மாதத்தில் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கார்த்திகை மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு மாத தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். குருவோடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் படம் இருக்கிறதுனால உச்சம் பெற்று குருவோடைய பார்வை பதிவதனால மிச்சம் வைக்கிற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். ஏன்னா வாக்கிய கணித ரீதியாக பார்க்கும்போது இன்னும் சில மாதங்கள் இந்த ஏழரை சனியோட தாக்கம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இதுவரை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள், பெருசாக அந்த ஏழரை சனி முடிந்தாலும் கூட பெருசாக எதுவும் நன்மை உங்களுக்கு அதிகமாக கிடைத்திருக்காது. ஒரு சில தீமைகள், நிறைய இடர்பாடுகளை தான் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும். இந்த குருவோடைய பார்வை இருக்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எதெல்லாம் கவலையாக இருந்ததோ, எதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரப்போது. பொருளாதார நிலை படிப்படியாக உயரப்போது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும். அதோட கூட மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு ஜோதிட விதியில் கூறப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல ஒரு பலன், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி முதல் குரு பகவான் வக்கரக பெற்று சஞ்சரிக்க போகிறார். கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு அப்பப்போ ஏற்படலாம். இருப்பினும் எடுக்கிற காரியத்தில் எந்த ஒரு தடையுமே இருக்காது, கைகூடி வரும். என்ன கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கையாண்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5, 10 இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொழிலில் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு போட்டியாக இருந்தாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. எதிராளிகள் உங்ககிட்ட வண்டி இட்டு மன்னிப்பு கேட்பாங்க. அந்த அளவுக்கு எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் சிறப்பாக இருக்குது. கிளை தொழிலெலாம் தொடங்குவீங்க. அதை தொடங்கக்கூடிய எண்ணமும் இது வரைக்கும் இல்லைனா கூட இனி அதெல்லாம் வரும். கிளை ஒன்று ஆரம்பிக்கலாம், அதன் மூலிமா லாபத்தை ஈட்டலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு
ஒரு சிலர்லாம் விருப்ப ஓய்வூதியம் பெற்றுட்டு நம்ம சுயமாக எதுவும் தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வரும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பூமி சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு வரும். இருந்தாலும் அந்த பூமி சம்பந்தமான பிரச்சனை இந்த மாத இறுதிக்குள்ளே உங்களுக்கு சரியாகும். பூமி சம்பந்தமாக ஏதாவது இடர்பாடுகள் இருந்துக்கிட்டே இருக்குது, அதன் மூலிமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் எனக்கு நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு முயற்சியுமே கையாளுவீங்க. அது எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 4, 11 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் விரயஸ்தானத்தில் வரும் இந்த நேரம் சொத்து விற்பனையால் நல்ல லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அமோகமான லாபம் கிடைக்கும். தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். அவங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் எங்காவது வெளியில் புனித யாத்திரையோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அல்லது புகழ்பெற்ற ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதற்கான சந்தர்ப்பங்களோ சூழ்நிலையோ உங்களுக்கு அமையாது இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். கார்த்திகை மாதம் 20ஆம் தேதிக்கு விருச்சிக ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் லாபஸ்தானத்தில் வரும்போது உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டில் இருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் இருந்து ஏதாவது ஒரு அழைப்பு, வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அப்படின்னா அந்த வேலைக்காக ரொம்ப நாளாக ஸ்டெப் எடுத்துகிட்டு எனக்கு அந்த ஆர்டரே வரல அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த அழைப்பு இந்த காலகட்டத்தில் வரும். பெண்களுக்கு ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க, ஆனால் நல்ல ஒரு வரன் அமையலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து 30 வயதில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வரன் தேடிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். பிள்ளைங்களுக்காக ஒரு சிலர்லாம் சேமிக்கக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. அதனால் சேமிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருக்குது. அதனால் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. பொது வாழ்வில் ஒரு சிலருக்கு பிரச்சனை இருந்திருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு யோகமான கட்ட அமைப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுக்கு போட்டியாக எதிராக செயல்பட்டவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு எதிராக கடை வைத்தவங்களாம் விலகிட்டு அந்த கடையவே காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் ஓரளவுக்கு உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரியோட ஆதரவு கிடைக்கிறதுனால அவருடைய நுணுக்கங்களை கற்று அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறதுனால நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதோடு கூட மேலதிகாரியோட பாராட்டெல்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். மாணவமணிகளை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக இந்த மகர ராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப செய்தி ரொம்ப நாளாக வரன் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த வரன்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அமையக்கூடிய யோகம் இருக்குது. பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அக்கம் பக்க உறவுங்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு ஒரு சிலருக்கு அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத அடுத்தவங்களுடைய பிரச்சனையெல்லாம் இழுத்து போட்டு நான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. அதனால் ஒரு சில இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி பெண்களுக்கு கொஞ்சம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 21, 27, 28, டிசம்பர் 2, 3, 13, 14 ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய
மகர ராசி அன்பர்கள் கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டு நிலவாசப்படியில் ஒரு தீபம் வெற்றி வழிபடுங்க. நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம